இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பட்டன் கோல் ஸ்டிச்சில் ஃபில்லிங். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டன் கோல் ஸ்டிச் இது போட்டோம். இப்போ பட்டன் கோல் ஸ்டிச்சில் ஃபில்லிங் இது தான் போட போகிறோம். நான் வந்து வீடியோ வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் அந்த இதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். ரெண்டாவது பார்க்கும்போது தான் வீடியோ வந்து எடுக்கலை. இப்போ வந்து மறுபடியும் நான் இதை வந்து எப்படி போடுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ ஒரு லைனில் போட்டு சொல்லித்தரேன். ஓகே, போடுவோமா? இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போவுமே நீங்கள் வந்து சங்கிலி தையல் போட்டே போடுங்க. ஓகேங்களா? சங்கிலி தையல் போட்டால் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீட்டாக வரும் ஒர்க்கு. ஒரே ஷேப்பில் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முன்ன பின்ன குத்தும்போது கொஞ்சம் ஏத்தம் இறக்கம் இருக்கும். அதனால் எப்போவுமே சங்கிலி தையல் ஒரு பிக்சர் ஏதாவது எடுத்துட்டிங்களா, அவுட்லைனில் ஃபஸ்ட்டு சங்கிலி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பிக்சரை போடணும். ஓகேங்களா? மேலேயும் கீழேயும் நான் ஃபஸ்ட்டு சங்கிலி தையல் போட்டுக்கிறேன். பழகும்போது நம்ம இப்படி ஒவ்வொரு வாட்டியும் சங்கிலி தையல் போடும்போது சங்கிலி தையலும் நம்மளுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சங்கிலி தையல் போட்டு முடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து பட்டன் கோல் ஸ்டிச்சில் ஃபில்லிங். என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இப்போது இங்கேருந்து நான் எடுக்கேன்னா, இங்கேருந்து எடுத்து பட்டன் கோல் ஸ்டிச்சுக்கு எடுத்து அதே மெத்தடு தான், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து எடுத்து அப்படியே கீழே இறக்கிறீங்களா? கீழே இறக்கிட்டு என்ன பண்ணீங்க, இங்கே ஒரு சங்கிலி தையல் போடணும். ஆனால் இந்த ஃபில்லிங்கில் நம்ம அது போடண்டாம், அப்படியே மேலே போயிட வேண்டியதுதான், அப்படி கீழே. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே சங்கிலி தையல் போடண்டாம், அப்படியே அவ்வளோதான், நெருக்கமாக போடணும். அந்த கிளாத்தே தெரியாமல் நம்ம போடணும். ஒரே ஒரு சின்ன மாற்றம்தான். நம்ம வந்து இங்கே வந்து அந்த கேப்பு விடாமல் நம்ம வந்து நெருக்கமாக போடும், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச்சிங்க. இது வந்து நம்ம ப்ளவுஸ் எல்லாம் போடும்போது ஏதாவது ஃப்ளவர் அந்த மாதிரி ஸ்டிச்சுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகும், ஃபில்லிங் ஸ்டிச்சு. அதனால் ரொம்ப நீட்டாக போடணும். நான் கொடுக்குற ஷேப்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பிக்சரும் நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டிச் போக முடியும். ஓகேங்களா? கிளாஸில் ரொம்ப லீவு விடாமல் கொஞ்சமாக சீக்கிரமாக பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுதா உங்களுக்கு? சங்கிலி தையல் போடுறோம், அப்படியே மேலே போகிறோம், அப்படியே கீழே. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் வர கஷ்டமாக இருந்தால் மேலேயும் கீழேயும் அந்த அடியில் கை இருக்குது இல்லையா, அதை பிடிச்சி அந்த நூலை பிடிச்சி கொஞ்சம் மேலேயும் கீழேயும் அப்படி அப்படியே ஆட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண தான் வரும். அடியில் இருக்க கிளாத்து தெரியக்கூடாது, ஃபுல்லாகவே நம்ம அந்த த்ரெட்டு தான் தெரியணும். கீழே வந்து லாக் போடணும், அப்படியே மேலே வந்து லாக் போட வேண்டாம், அப்படியே கீழே எடுத்துக்கணும். இந்த இடையில உள்ள சங்கிலி தையல் போட வேண்டாம். ஓகேங்களா? அப்படியே நெருக்கமாக போடணும். ஓகே, போட்டுட்டு முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இங்கேயும் நீங்கள் சங்கிலி தையல் கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா? சங்கிலி தையல் போட்டு எந்த ஒர்க்கு நீங்கள் எந்த ஒர்க் போட்டாலும் அதில் கண்டிப்பாக ஃபினிஷிங் வந்து சங்கிலி தையல் போட்டு முடித்தாதான் அது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இனி போட எல்லா ஸ்டிச்சுக்குமே சங்கிலி தையல் கண்டிப்பாக சுற்றி கொடுக்கணும். அவுட்லைன் ஒர்க்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா?
ஃபஸ்ட்டும் நீங்கள் வந்து சங்கிலி தையல் கொடுத்துக்கோங்க, கடைசி முடியும் போதும் சங்கிலி தையல் கொடுத்துக்கோங்க. நெருக்கமாக போடுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கட்டையாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நீளமாக கொடுத்து இதை ஃபுல்லாக வந்து முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் கொஞ்சம் தப்பு இருந்தாலும் அதுக்கப்புறமா ஷேப்புக்கு போகும்போது உங்களுக்கு நீட்டாக வரும். ஓகேங்களா? ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முக்கோணம், அதுக்கப்புறமா திலகம், இதெல்லாம் போடும்போது நீங்கள் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் போடுவோம். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் லாங்காக இருந்துன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ இந்த துணியை வந்து கலத்தும் போது இது வந்து ஒரு மாதிரியாக தொஞ்சு கொடுக்கும். அதனால கொஞ்சம் சின்ன ஒரு பிக்சராக வரைஞ்சிக்கோங்க. எப்போவுமே இந்த திலகம் போடும்போது இங்கேருந்து தான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சங்கிலி தையல் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து போட்டு இப்படி போட்டுக்கோங்க. சரிங்களா? இது போடும்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து போடும்போது இந்த ரவுண்டை இப்போ நீங்கள் இதில் போடுவீங்களா? இந்த ரவுண்டு இப்போ ரவுண்டு போடுமா என்ன பண்ணும், இப்படி போடும். மறுபடியும் சுற்றி ஒரு சங்கிலி தையல் போடுறீங்க. அதுக்கப்புறம் இதில் போடுறீங்க. இதில் போடும்போது இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி போடணும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு பிக்சரில் நீங்கள் போடணும். ஓகேங்களா? பிக்சர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி எடுக்கன்னு ஒரு டவுட் இருக்கும். இது வந்து நான் பழகும்போது போட்ட ஒரு பிக்சர். இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. அந்த ஆப்பில் போய் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எந்த பிக்சர்னாலும் ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கு நீட்டாக போடணும். அந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து இந்த மாதிரி எனக்கு வரைஞ்சி சென்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ஸ்டிச்சு போக முடியும். ஓகே, எந்த டவுட்னாலும் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க்கு போகலாம். சரியா? தேங்க்யூ.